சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் மிதமான மழை இன்று குறைய தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று மாலை முதல் பல்வேறு இடங்களில் இடைவிடாது மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், ஆலந்தூர், கிண்டி, கோயம்பேடு, நெற்குன்றம், மதுரவாயில், வானகரம், வளசரவாக்கம், ராமபுரம், காரம்பாக்கம், போரூர் மற்றும் வானகரம் பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோன்று சென்னை OMR சாலை, சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, துரைப்பாக்கம், பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பள்ளிக்கரணை, மேடவாக்கம், ஒட்டியம்பாக்கம், சித்தாலப்பாக்கத்தில் இடைவிடாது மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பூந்தமல்லி, குமணன்சாவடி, காட்டுப்பாக்கம், செம்பரம்பாக்கம், மாங்காடு மற்றும் குன்றத்தூரில் மிதமான மழை பெய்தது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மழை படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சாய்ந்திருப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி நடைபெற்றுள்ளது. கடந்த 2 தினங்களாக பெய்த மழையின் காரணமாக திருவாரூர் அருகே கானூர், ஓடாச்சேரி, தென் ஓடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் 10 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் முற்றிலுமாக சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதெல்லாம் இன்னும் ஒரு 15-20 நாள் கழிச்சு அறுவடைக்கு வர்றது. கம்ப்ளீட்டா எல்லாம் படுத்துட்டு பாருங்க, எல்லாம் பச்சை. இதெல்லாம் பச்சையில படுத்துச்சுன்னா இனிமே முத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்த சாரல் மழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகினர். கோலியனூர், வளவனூர், ராம்பாக்கம், கண்டமங்கலம், அரசூர், கஞ்சனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 4 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. திருவள்ளூர் நகரப்பகுதி, காக்களூர், திருப்பாச்சூர், புல்லரம்பாக்கம், செவ்வாய்ப்பேட்டை, வேப்பம்பட்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் பரவலாக மழை பெய்தது. ஞாயிறு விடுமுறையொட்டி திருத்தணி, திருப்பதி கோயிலுக்கு சென்ற வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி சென்றனர். தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பேராவூரணி, மதுக்கூர், திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, பாபநாசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் பகுதிகளில் இருந்து வடக்கு கேரள கடலோர பகுதிகள் வரை ஒரு கிழக்கு வளிமண்டல காற்றலை நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் உள் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், கடலோர தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. நாளை தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வரக்கூடிய 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதியில், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 13 பேர் மத்திய அரசின் பத்ம விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா, கேரள முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தன் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. குடியரசு தினத்தையொட்டி மத்திய அரசு வழங்கும் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளுக்கு தேர்வானோர் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மறைந்த நடிகர் தர்மேந்திரா, கேரள முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தன் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கேரளாவைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி KD தாமஸ், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த வயலின் கலைஞர் N ராஜம், கேரளாவைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் P நாராயணன் ஆகியோருக்கும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவை சேர்ந்த நடிகர் மம்முட்டி உட்பட 13 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கலைப்பிரிவில் மலையாள நடிகர் மம்முட்டிக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுப் பிரிவில் அமெரிக்காவில் வசித்து வரக்கூடிய இந்திய முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜுக்கும் பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன், கோட்டக் மஹிந்திரா வங்கி நிறுவனர் உதய் கோட்டக் ஆகியோருக்கும், தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, சமூக சேவகர் SKM மயிலநாதன் உட்பட 13 பேருக்கும் பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சர்வதேச விண்வெளி நிலையம் சென்று திரும்பிய இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவிற்கு அசோக சக்ரா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.
கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, இந்தியாவுக்கு மகளிர் உலகக்கோப்பையை பெற்று தந்த கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை சேர்ந்த ஹாக்கி மகளிர் பயிற்சியாளர் பல்தேவ் சிங், பாராலிம்பிக்கில் இருமுறை தொடர்ந்து பதக்கம் வென்ற உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார், ஹாக்கி கோல்கீப்பர் சவிதா புனியா ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியர்கள் பலர் சர்வதேச அளவில் பல்வேறு சாதனைகளை படைப்பதற்கு உதவிய மல்யுத்த பயிற்சியாளரான ஜார்ஜியாவைச் சேர்ந்த விளாடிமிர் மெர்ஷ்வெர்ஷ்விலி காலமான நிலையில் அவருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் தமிழர்கள் 13 பேருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 5 பத்ம விபூஷன் விருதுகள், 13 பத்மபூஷன் விருதுகள் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் உள்ளன. இதில் பத்மபூஷன் விருதுக்கு மூத்த இரைப்பை குடல் நிபுணர் மற்றும் மருத்துவ கல்வியாளர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி மற்றும் சமூக சேவைக்காக SKM மயிலானந்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவத்துறையில் முன்னாள் அமைச்சர் HV ஹண்டே, குடிமைப் பணிகள் பிரிவில் ஓய்வு பெற்ற K விஜயகுமார், கலை பிரிவில் காயத்ரி பாலசுப்ரமணியன் மற்றும் ரஞ்சனி பாலசுப்ரமணியன், அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் K ராமசாமி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. சென்னை IIT இயக்குனர் காமகோடி, கால்நடை அறிவியல் துறை பிரிவில் மருத்துவர் புண்ணியமூர்த்தி நடேசன், மொழி மற்றும் கல்வி பிரிவில் எழுத்தாளர் சிவசங்கரி, ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிற்பக்கலையில் சேலம் ராஜாஸ்தபதி, அழிந்து வரும் குறும்பா பழங்குடியின ஓவிய கலையை தனது வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்த மறைந்த நீலகிரி R கிருஷ்ணன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சிலம்ப கலைஞர் பழனிவேலுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நடிகர் மாதவனுக்கு மகாராஷ்டிரா மாநில பிரிவில் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிற்பக்கலையில் சிறந்து விளங்கும் சேலம் ராஜாஸ்தபதி காளியப்ப கவுண்டருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிற்பத்துறையில் தனது உழைப்பிற்கான அங்கீகாரம் என மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பத்மஸ்ரீ விருது எனக்கு கிடைச்சத நான் பெருமையாக நினைக்கிறத விட இந்த சிற்பக்கலைத்துறையினுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு முழு அங்கீகாரமாக தான் இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த விருதுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளும் ஆசியும் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மத்திய அரசு. புதுச்சேரியை சேர்ந்த சிலம்ப கலைஞர் பழனிவேல் பத்மஸ்ரீ விருது பெறுகிறார். இந்நிலையில் சிலம்பக்கலையை அரசு மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசான்மார்களும் இந்த நேரத்தில் கூட நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆசான்கள் இல்லைன்னா மாணவர்கள் கிடையாது. இந்த கலை நன்கு வளர்ந்து வந்தால் கூட இந்த கலையை என்னைக்கு அரசு கையில் எடுக்குதோ அன்னைக்கு தான் அந்த கலைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். அப்போ அதுக்கு ஈஸியான வழி அரசு பள்ளிகளில் இந்த கலையை சேர்க்கணும். சமூக சேவைக்காக ஈரோட்டை சேர்ந்த மயிலானந்தனுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது 25 ஆண்டுகால சமூக சேவைக்கான அங்கீகாரம் என மயிலானந்தன் தெரிவித்துள்ளார். சமூக சேவையில் பல்வேறு வகையான சேவைகளை நான் செய்து வருகிறேன். கடந்த 25 ஆண்டுகளாக இந்த விருது கொடுத்த மத்திய அரசுக்கும் குறிப்பாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2013ஆம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் மோடி வழக்கம் போல பழைய கதைகளை பேசி சென்றதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். டபுள் என்ஜின் என்று கூறி வடமாநில மக்களை ஏமாற்றி அவர்கள் வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற முடிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் பிரதமர் மோடியை கடுமையாக சாடினார். டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அளிக்கிற உங்க டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. 2021 பெற்ற தோல்வியிலிருந்து எந்த பாடமும் கத்துக்காம மறுபடியும் கொத்தடிமை கூட்டமான அதிமுகவின் தோல்ல பாஜக வருது. தேர்தல் சீசன் வந்துட்டா போதும். தமிழ்நாட்டுக்கு பல வெரைட்டியில அவர் வடைகளை சொல்றது வழக்கம்தான். இந்த முறை வந்தார் வழக்கமான பழைய வடைகளைத்தான் சுட்டுட்டு போயிருக்கார். அந்த மாவும் புளிச்சு போச்சு. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பிரதமர் கூறிய நிலையில் அதற்கு முதலமைச்சர் பதிலளித்தார். நாடு முழுக்க கடந்த 5 ஆண்டுகள்ல துறைமுகங்கள் வழியா கடத்தப்பட்ட 11,311 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் பிடிபட்டிருக்குன்னு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கு. அதுல பெரும்பாலானவை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுகங்கள் தான் சிக்கி இருக்கு. இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க? திமுகவா? இல்லையே. தான் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை என முதலமைச்சர் குற்றம் சாட்டினார்.
அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியையே தழுவியவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டத்தில் பேசிய மு.க.ஸ்டாலின் இபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சித்தார். அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். பாஜகவினரை தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சிதான் என கூறுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், பாடுபட போகுதான். இது எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? அதிமுக அரசு இல்ல, அவங்களே என்டிஏ அரசுன்னு தான் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து வளர்க்கிற நிலையில நாங்க இருக்கிறோம். தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு. பக்தர்கள் மனம் கமழும் ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்துவதாகவும் குழப்பம் ஏற்படுத்த நினைத்தால் அந்த எண்ணம் நிறைவேறாது என்றும் முதலமைச்சர் கூறினார். இனி எப்போதும் திமுக ஆட்சிக்கு வராது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை சூளை பகுதியில் திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சி ஒன்றில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். இனி எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 1/4 பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள் என தமிழ்நாடு முழுவதும் பலதரப்பட்ட மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக இபிஎஸ் குற்றம் சாட்டினார். அழுத்தங்களுக்கு அடங்கி போக மாட்டேன் என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற தாவிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற விஜய் கட்சியின் சின்னமான விசிலை அறிமுகப்படுத்தினார். நம்ம சின்னம், உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே. முன்னதாக விசில் சின்னத்துடன் அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு விஜய் வந்தபோது தாவிக தொண்டர்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்தனர். அரங்கம் முழுவதும் அந்த சத்தம் எதிரொலித்த நிலையில் காதில் விரல் வைத்து விஜய் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அமைதி. யாரை? மேடையில் வைக்கப்பட்டிருந்த மொழிப்போர் தியாகிகளின் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய விஜய் தங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களின் படங்களுக்கும் மலர்தூவி மரியாதை செய்தார். மொழிப்போர் தியாகிகளுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம். சிபிஐ மூலம் விஜய்க்கு அழுத்தம் தரப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் எவ்வித அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டேன் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அழுத்தமா? நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் தாவேகா ஆட்சியில் ஒரு துளி கூட ஊழல் இருக்காது என்றார். ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். வரும் தேர்தல் ஒரு ஜனநாயக போர் எனவும் அதில் தாவேகா வென்று காட்ட வேண்டும் எனவும் தொண்டர்களுக்கு விஜய் அழைப்பு விடுத்தார். இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது, இது ஒரு ஜனநாயக போர். இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான். தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தாவேகா நிறுத்தும் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என விஜய் வேண்டுகோள் விடுத்தார். நிர்வாகிகள் மத்தியில் பேசிய தாவேக தலைவர் விஜய் திமுகவை நேரடியாகவும் அதிமுகவை மறைமுகமாகவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. சோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல, இன்னும் மோசம். மேலும் திமுகவும் அதிமுகவும் அண்ணாவை மறந்துவிட்டதாக தெரிவித்தார். ஏன்னா இப்ப அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு.
அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா நாம அவரை மறந்துடக்கூடாது. அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 30 ஆண்டுகளாக தன்னை பலர் அண்டர் எஸ்டிமேட் செய்து வந்துள்ள நிலையில் மக்கள் எஸ்டிமேட் செய்து உரிய இடம் கொடுத்திருப்பதாகவும் விஜய் கூறினார். சட்டவிரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலமாக பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் தான் ஆகுப்பெரும் ஊழல்வாதி என்று தாவேக தலைவர் விஜய்க்கு அதிமுக தொழில்நுட்ப குழு பதிலடி தந்துள்ளது. மகாபலிபுரத்தில் நடைபெற்ற தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய விஜய் அதிமுகவை ஊழல் அடிமை சக்தி என்று விமர்சித்திருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றி இருக்கக்கூடிய அதிமுக தகவல் தொழில்நுட்ப குழு பனையூர் பண்ணையார் அவர்களே என்ற தலைப்பில் பதிலடி தந்துள்ளது. மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று என்றும் சோதனை வரும்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்ற இயக்கம் என்றும் தெரிவித்துள்ளது. தன்னுடைய திரைப்படம் வெளியாக வேண்டும் என்று அன்றைய முதலமைச்சர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை சொல்லவா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வது எப்படி என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது அதிமுக. கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு விஜயும் ஒரு காரணம் என்று கூறியுள்ள அதிமுக என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்ததாகவும் சாடியுள்ளது. அதிமுக குறித்து விஜய் மரணம் செய்து ஒப்பிக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருத்துருவும் 1ஆம் நம்பர் குப்பையே என்றும் தெரிவித்துள்ளது. கோவை அருகே சேற்றிலிருந்து மீட்கப்பட்ட யானைக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் குப்பனூர் பகுதியில் சேற்றில் சிக்கி உயிருக்கு போராடிய யானை 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. குப்பனூர் பகுதியில் குமார் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் புகுந்த வயது முதிர்ந்த பெண் யானை அங்கிருந்த ஆழமான சேற்றில் சிக்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் பொக்லேன் இயந்திரம் மூலமாக யானையை மீட்கக்கூடிய பணியை தொடங்கினர். சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானை கிரேன் உதவியுடன் நிற்க வைக்கப்பட்ட நிலையில் கால்நடை மருத்துவர்கள் யானைக்கு சிகிச்சை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சோர்வாக இருந்த யானைக்கு நீர் சத்து உணவாக பப்பாளி, வாழை, தென்னை, கரும்பு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. இப்போ கிரெயினில் பெல்ட் கொடுத்து லிஃப்ட் பண்ணி நிறுத்தியாச்சு. இப்போ அனிமல் அதோட சொந்த காலில் நிற்கிது. அதுக்கப்புறம் ரெகுலராக ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம், எல்லாம் ஃபீட் பண்ணுது வித் சப்ளிமெண்ட்ஸ், மினரல் சப்ளிமெண்ட்ஸு எல்லாம் கொடுக்குறோம். அனிமல் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. அந்த இடம் கொஞ்சம் மடியாக இருக்கிறதுனால ஒருவேளை மழை பெய்யுமான்ற காரணத்துக்காக அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் தள்ளி நல்ல ஒரு மேட்டான இடத்துல அனிமல் நிறுத்தி இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். கண்டினியூ பண்ணிட்டு யானையை தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய வனத்துறையினர் அது முழுமையாக உடல்நலம் தேறிய பிறகு வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட முடிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. குற்றாலத்தில் திரண்ட சுற்றுலா பயணிகள் ஜில்லென்று ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகளில் குடும்பமாக குளித்து மகிழ்ந்தனர். அதேபோல கொடைக்கானலில் குவிந்த மக்கள் மலைப்பகுதிகளில் நிலவும் இதமான சூழலை அனுபவித்தனர். பில்லர் ராக், குணா குகை, பைன்மர சோலை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டு நட்சத்திர ஏரியில் உற்சாகமாக படகு சவாரி செய்தனர். பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து ஒகேனக்கல் வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் பரிசலில் பயணம் செய்தும் மகிழ்ந்தனர். நாடு முழுவதும் 77வது குடியரசு தினம் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் டெல்லியில் உள்ள அரசு கட்டடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. டெல்லி சட்டப்பேரவை, ரயில் நிலையம், பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளிட்டவை மூவர்ண ஒளியில் மின்னின. அதே நேரம் தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அரசு கட்டடங்கள், செனாப் பாலம் உள்ளிட்டவை வண்ண விளக்குகளால் ஜொலித்தன. மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகள் பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது.
அதேபோல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் விழாக்கோலம் பூண்டது. குடியரசு தினத்தையொட்டி சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் காட்சிகள் தான் இவை. நாடு முழுவதும் குடியரசு தின விழா இன்று உற்சாகமாக கொண்டாடப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலையம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அதேபோல நாகூர் ஆண்டவர் தர்காவில் 150 அடி உயரமுள்ள பெரிய மினாரா முழுவதும் மூவர்ண விளக்குகளால் ஜொலித்தன. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் ஐஜி அலுவலக பெண் ஊழியர் வீட்டில் பூட்டை உடைத்து 6 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருபுவனம் கலைஞர் பூங்கா நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மணி, நாகசுந்தரி தம்பதி. சிவகங்கை எஸ்பி அலுவலகத்தில் சூப்பரண்டென்டாக மணியும், மதுரை ஐஜி அலுவலகத்தில் அலுவலக நிர்வாக அதிகாரியாக நாகசுந்தரியும் பணியாற்றி வருகின்றனர். மணிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரை நாகசுந்தரி கவனித்து வருகிறார். 4 நாட்களாக அவர்களது வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை நாகசுந்தரி வீட்டிற்கு சென்றார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். மேலும் வீட்டிலிருந்து 6 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின்படி திருபுவனம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 21ஆம் தேதி மன்னர் நகர் பகுதியில் அதிமுக ஒன்றிய செயலாளர் புவனேந்திரன் என்பவரது வீட்டில் 45 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் அதை ஒட்டிய பகுதியில் மீண்டும் கொள்ளை நடந்திருப்பது மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. ஒசூரில் தமிழக பண்பாட்டு இயக்கத்தின் கலை விழா களை கட்டியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் பங்களிப்போடு நடைபெற்ற தமிழ்நாடு கலைவிழா நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கானவர்கள் குடும்பத்துடன் கண்டுகளித்தனர். தமிழ்நாடு பண்பாட்டு இயக்கம் சார்பில் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டு கலைவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 7ஆம் ஆண்டாக நடைபெற்ற கலைவிழாவில் பெரிய மேளம், பெருஞ்சலங்கை ஆட்டம், பறையாட்டம், ஒயிலாட்டம், பம்பை மயிலாட்டம், கொம்பு முழக்கம், தாரை முழக்கம் என்று பல்வேறு கலைகளை நிகழ்த்தி கலைஞர்கள் அசத்தினர். புது புது கலைகளை நாங்கள் மேடை ஏற்றுகிறோம். இந்த ஆண்டு பெருஞ்சலங்கை ஆட்டம் என்கிற ஒரு ஆட்டத்தை, திருப்பூர் மாநகரில் இருக்கக்கூடிய பெருஞ்சலங்கை ஆட்டம் என்கிற ஆட்டத்தை ஸ்டேஜ் நாங்கள் மேடை ஏற்றியிருக்கிறோம். பெரிய மேளம், பெருஞ்சலங்கை ஆட்டம், தப்பாட்டம், பறையாட்டம், இப்படி பல கலைகளை ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் மேடையேற்றி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கலையாக புது கலையாக நாங்கள் மேடையேற்றுவது தான் எங்களுடைய இலக்காக நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக மொழிப்போர் தியாகிகளுக்கு நிகழ்ச்சியில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தலைவர்கிட்ட காமிச்ச எல்லாமே ரஜினி சேகர்னு பார்த்தாரு. அவர் தங்க மனசுக்கு தங்க செயின் ஒன்று போட்டார். எது வேணாலும் உதவி கழுங்கன்னாரு. சரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்படி எங்கு பார்த்தாலும் ரஜினியின் படங்களாக இருக்க மதுரையில் 5 ரூபாய் பரோட்டா கடை நடத்தி வரும் தனது ரசிகரை நேரில் அழைத்து தங்கச்செயின் வழங்கி நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டியுள்ளார். மதுரையில் பரோட்டா கடை நடத்தி வருபவர் தான் ரஜினி சேகர். ரஜினியின் அதிதீவிர ரசிகரான இவர் எளிய மக்களுக்கு 5 ரூபாய்க்கு பல வருடங்களாக பரோட்டா விற்பனை செய்து வந்தார். இதனை அறிந்த ரஜினிகாந்த் ரஜினி சேகரை குடும்பத்தினருடன் நேரில் அழைத்து பாராட்டி அவருக்கு தங்க சங்கிலியை பரிசாக வழங்கியுள்ளார். மதுரை ரசிகர் இத்தனை வருஷமா நான் 5 ரூபாய்க்கு அவரோட ரசிகரான பரோட்டா கொடுங்க, எப்படி கட்டுன்னு என்ன வரும் கேட்டார். உங்கள் ஆசீர்வாதத்தில் என்றைக்குமே நல்லா இருக்குன்னு நல்லா ஓடுதுன்னு. இந்த விலையை குறைஞ்ச விலைக்கு கொண்டு போனதுக்கு கலைவரோட ரசிகர்களுக்கு கோடான கோடி, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி. ரஜினி ரசிகர் கோடான கோடி ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகரை அழைத்து பாராட்டி பரிசு கொடுத்துள்ளது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பதர்வாவில் கடும் பனிப்பொழிவால் காணும் இடமெல்லாம் வெண்பனி சூழ்ந்து காணப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் தோடாவில் மலைச்சாலைகளில் இடுப்பளவுக்கு குவிந்து கிடந்த பனி அகற்றப்பட்டு வழி ஏற்படுத்தப்பட்டது. ஸ்ரீநகரிலும் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளதால் அங்குள்ள பூங்கா பனி சூழ்ந்து உடலையும் கண்களையும் குளிர்வித்தன.
ரஜோரி அருகே பல்வேறு பகுதிகளில் கொட்டி கிடந்த பனியை அள்ளி வீசி மக்கள் விளையாடினர். மோதல்கள் நிறைந்த உலகில் இந்தியா அமைதியை பரப்புவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகாஷ்வாணியின் தேசிய நெட்வொர்க் மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலகின் மிகப்பெரிய குடியரசின் அடிப்படை ஆவணம் நமது அரசியலமைப்பு சட்டமே என்றார். நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகள் நமது அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் நாட்டின் ஒற்றுமை மற்றும் தேசியவாத உணர்விற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்ததாகவும் கூறினார். In our tradition, we have been offering prayers for peace to prevail in the entire universe. The future of humanity can remain secure only if there is peace in the whole world. In an atmosphere marked by conflict in many parts of the world, India is spreading the message of world peace. இந்த ஆண்டு குடியரசு தின விழாவானது வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை மையக்கருத்தாக கொண்டு அமைந்திருப்பதாகவும் திரௌபதி முர்மு கூறினார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பெண்கள் குறித்து பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருப்பதும் அவற்றில் தமிழ் கற்பிக்கப்படுவதும் சிறப்புக்குரிய விஷயம் என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பகிர்ந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மலேசியாவுடனான இந்திய உறவை விவரித்தார். इसको लेकर मलेशिया में भी हमारा भारतीय समुदाय बहुत सराहनीय कार्य कर रहा है. आपको यह जानकर सुखद आश्चर्य होगा. தூய்மை தொடர்பாக இளைஞர்கள் விழிப்புடன் இருப்பதாக கூறிய அவர், சாலை பள்ளங்களை இட்டு நிரப்பும் பணிகளை சென்னையைச் சேர்ந்த ஒரு குழு சிறப்பாக செய்வதாகவும் தெரிவித்தார். सोफा वेस्ट एक बड़ी समस्या बनकर सामने आया है. इसलिए कुछ प्रोफेशनल्स एकजुट होकर इस इश्यू को अपने तरीके से सॉल्व कर रहे हैं. साथियों, சிறுதானியங்கள் மீது மக்களிடையே ஆர்வம் அதிகரித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பெண்கள் சிறுதானிய விற்பனையில் சிறந்து விளங்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நியூசிலாந்திற்கு எதிரான T20 தொடரை இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. இந்தியா வந்திருக்கூடிய நியூசிலாந்து அணி 5 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. முதல் 2 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 3வது போட்டி அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்றது. டாஸ் வென்று இந்திய அணி பந்து வீசிய நிலையில் நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. அந்த அணியின் கிளென் பிலிப்ஸ் அதிகபட்சமாக 48 ரன்கள் சேர்த்தார். இந்தியா சார்பில் பூம்ரா 3 விக்கெட்டுகளையும், ஹர்திக் பாண்டியா, ரவி பிஷ்னாய் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். அடுத்து விளையாடிய இந்தியா அபிஷேக் சர்மா மற்றும் சூரியகுமாரின் அதிரடியால் எளிதில் வெற்றி பெற்றது. இந்திய அணி 10 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அபிஷேக் சர்மா 14 பந்துகளில் அரை சதம் விளாசி 5 சிக்ஸர்களுடன் 68 ரன்கள் எடுத்து களத்தில் இருந்தார். தொடர்ந்து 2வது அரை சதம் விளாசிய கேப்டன் சூரியகுமார் 57 ரன்களுடனும் அவுட் ஆகாமல் இருந்தார். இதன் மூலமாக 5 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 என்று கைப்பற்றியுள்ளது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகே ரகுநாதப்பட்டியில் இந்து மற்றும் இஸ்லாம் சமூகத்தினர் இணைந்து மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடத்தப்பட்டது. மைதானமிடையே கயிற்றால் கட்டப்பட்ட காளையை அடக்க வீரர்கள் போட்டி போட்டனர். தஞ்சாவூரில் வீர மாகாளியம்மன் கோவிலில் இஸ்லாமிய பக்தர் ஒருவர் 200 பேருக்கு கறி விருந்தளித்து வேண்டுதலை நிறைவேற்றினார். நாவலர் நகரை சேர்ந்த ஜாகிர் உசேன் என்பவரின் மகன் சிறுநீரக பாதிப்பால் அவதியடைந்து வந்த சூழ்நிலையில் அவர் வீர மாகாளியம்மன் கோவிலில் மகனுக்காக வேண்டிக் கொண்டார். இந்நிலையில் அவருடைய மகன் பூரண நலம் அடைந்தால் ஜாகிர் உசேன் கோவிலில் பொங்கல் படைத்து கிடா வெட்டி 200 பேருக்கு கறி விருந்து வைத்து தன்னுடைய நேர்த்திக் கடனை நிறைவேற்றினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலை சுப்பிரமணிய சாமி கோயிலில் படிவிழா விமர்சையாக நடைபெற்றது.
மலையடிவாரத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மேல தாளங்கள் முழங்க பால் குடங்களை தலையில் சுமந்தபடியும் காவடி எடுத்தும் வந்து வழிபாடு நடத்தினர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே நெல் அறுவடை பணியின் போது 12 அடி நீள மலைப்பாம்பு பிடிபட்டது. களத்துப்பட்டியில் நெல் அறுவடை செய்து கொண்டிருந்த போது பெரிய மலைப்பாம்பு ஊர்ந்து சென்றதைக் கண்டு பணியாளர்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். தகவலறிந்து விரைந்த தீயணைப்பு மீட்புத் துறையினர் வயலுக்குள் பதுங்கியிருந்த மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். யாரு வயல்பா அதெல்லாம் எந்த இதுவும் பண்ணலாம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை இருந்தது. ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டம் அதிகரித்ததுடன் கடும் குளிர் நிலவியது. இதனால் 5 அடி தூரத்தில் வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி மிதமான வேகத்தில் சென்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டத்துடன் லேசான சாரல் மழை பெய்தது. டானிங்டன் கோத்தகிரி உதகை சாலையில் சாரல் மழையுடன் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் கடும் குளிரும் நிலவியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே அருளவாடி கிராமத்திற்குள் நுழைந்த குரங்கு ஒருவரின் செல்போனை பறித்து சென்றது. ராஜி என்பவரின் செல்போனை பறித்த குரங்கு வீட்டின் மேற்கூரையில் அமர்ந்து கொண்டது. தகவல் அறிந்து திரண்ட பொதுமக்கள் குரங்கனை விரட்ட மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. பின்னர் பட்டாசு வெடித்து குரங்கை விரட்டி மக்கள் செல்போனை மீட்டனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு திண்டுக்கல்லில் பெண்கள் ஒன்றிணைந்து மூவர்ணத்தில் ஆரி ஒர்க் செய்து சாதனை படைத்தனர். 500க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்கள் இணைந்து கலைநயமிக்க கைவினை மூலம் பல்வேறு வடிவங்களை தேசிய கொடியின் மூவர்ணத்தில் எம்ப்ராய்டரியாக செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட புழுதிக்குளம் கிராமத்திற்கு சுதந்திரத்திற்கு பின் முதன்முறையாக அரசு பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. பரமக்குடியிலிருந்து புழுதிக்குளம், அப்பனேந்தல், KR பட்டணம், கீழத்து வயல் வழியாக முதுகுளத்தூர் வழித்தடத்தில் அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. கிராமத்திற்கு முதன்முறை வந்த பேருந்தை பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ரூபாய் 15 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது. டிசம்பர் மாத இறுதியில் முட்டை கொள்முதல் விலை வரலாறு காணாத வகையில் ரூபாய் 40 காசுகளாக அதிகரித்தது. அதன்பின் சிறுக குறைந்து வந்த முட்டை கொள்முதல் விலை கடந்த 2 நாட்களாக அதிகரித்தது. இந்நிலையில் நேற்று தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை கொள்முதல் விலையை மேலும் 5 காசுகள் உயர்த்தி ரூபாய் 15 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டது. திருப்பூர் காங்கேயம் சாலை தனியார் வளாகத்தில் 22வது புத்தக காட்சிக்கு ஏராளமானோர் வருகை தந்து புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். இந்த புத்தக காட்சியில் குழந்தைகளுக்கான பிரத்யேக கதை நூல்கள், வரலாற்று புத்தகங்கள், ஆய்வு கட்டுரைகள், புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் பல்வேறு படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. அமைச்சர் சுவாமிநாதன் புத்தக திருவிழாவை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கி சென்றார். பிப்ரவரி 3ஆம் தேதி வரை புத்தக காட்சி நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பழமை வாய்ந்த புற்றடி மாரியம்மன் கோயிலில் தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி முழக்கங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் பாஜக சார்பில் பொங்கல் விழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. சின்னமாடு, தட்டான் செட்டு, பூஞ்சிட்டு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 64 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. கடலாடி முதுகுளத்தூர் சாலையில் மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்ததை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். எழுபத்தி குடியரசு தினத்தை கொண்டாடும் வகையில் நெல்லையில் 30க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் உருவப்படங்களை தர்பூசணியில் வரைந்து சமையல் கலைஞர்கள் அசத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் பகுதியில் மொழிப்போர் தியாகி சாரங்கபாணி நினைவு தூணில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினார். சிதம்பரம் அருகே கீரப்பாளையம் கடைவீதியில் மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஸ்ரீமதுரை ஊராட்சிக்குட்பட்ட ஏச்சம்வயல் பகுதியில் உலவிய மக்னா யானை வாழை பாக்குமரங்களை சேதப்படுத்தியது. காலை நேரத்தில் சாலையில் வலம் வந்த யானையை கண்ட மக்கள் அச்சத்தில் வீடுகளுக்குள் முடங்கினர். தகவலறிந்து சென்ற வனத்துறையினர் யானையை விரட்ட முயன்றபோது யானை வனத்துறையினரின் வாகனத்தை விரட்டியது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்குப்பட்டியில் திமுக மகளிரணி சார்பில் நடைபெறவுள்ள மாநாட்டுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. திங்கட்கிழமை மாலை நடைபெறவிருக்கும் மாநாட்டில் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளார். இதில் 1,25,000 தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 100 ஏக்கரில் மாநாட்டு பந்தல், 100 ஏக்கரில் வாகன நிறுத்துமிடம் தயார் செய்யப்பட்டுள்ளது. உணவு, குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 5,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். ராமநாதபுரம் ராஜா பள்ளி விளையாட்டு மைதானத்தில் 8வது புத்தக திருவிழாவை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொடங்கி வைத்தார். மாவட்ட நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை, பொது நூலக இயக்கம் மற்றும் கலை இலக்கிய ஆர்வலர் சங்கம் இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழாவில் 100 அரங்குகளில் ஏராளமான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் மகளிர் சுய உதவி குழுக்களின் கைவினைப் பொருட்கள், தோட்டக்கலை துறையின் மலர் கண்காட்சியும் இடம்பெற்றுள்ளன. இந்த திருவிழா 10 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தனியார் பள்ளி மாணவர்கள் 22 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியில் உற்சாகம் கரை புரண்டது. மீண்டும் சந்தித்த நண்பர்கள் தங்கள் பள்ளிக்கால நினைவுகளை பேசி ஆனந்தமடைந்து ஆடிப்பாடி கொண்டாடி கழித்தனர். புதுச்சேரியில் 2 நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. மண்ணடிப்பட்டு, திருக்கனூர், வம்புப்பட்டி, விநாயகம்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் 2 நாட்களாக பெய்த மழையால் சேதமடைந்துள்ளன. பயிர்கள் வயலிலேயே முளைக்கும் நிலை ஏற்படும் என்பதால் புதுச்சேரி அரசே நெல்லை நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த அமைச்சர் ரகுபதியும் எம்எல்ஏ முத்துராஜாவும் கிரிக்கெட் விளையாடி அசத்தினர். தமிழ்நாடு முழுவதும் இன்று நம்ம ஆட்டம் 2026 முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் புதுக்கோட்டையில் 100 மீட்டர், 200 மீட்டர் ஓட்டம் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுகின்றன. இதனை தொடங்கி வைத்த அமைச்சர் ரகுபதியும் எம்எல்ஏ முத்துராஜாவும் மாற்றி மாற்றி பந்து வீசியும் பேட்டிங் செய்தும் கிரிக்கெட் விளையாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் மலைக்குடிப்பட்டியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 9 ஜோடி மாடுகளும், சிறிய வண்டிகள் பிரிவில் 25 ஜோடி மாடுகளும் பங்கேற்று துள்ளி குதித்து ஓடின. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த மல்லசந்தரம் அருகே கல் திட்டைகளை காண மரபு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. அரசு மகளிர் கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை மாணவிகள் மல்லசந்தரம் மோரல் பாறையின் மீது அமைந்துள்ள கல் திட்டைகளை காண அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்குள்ள கல் திட்டைகள் சிலவற்றில் போரில் வீரன் எவ்வாறு இறந்தான் என்பதை விளக்கும் வகையில் வெண்சாந்து ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அதன் வரலாறு குறித்து மாணவிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த சிறுவனின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. பரமக்குடி அருகே மேலாய்க்குடியைச் சேர்ந்த 17 வயது ராகவன் அவரது சகோதரருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காட்டுப்பன்றி குறுக்கே புகுந்ததால் விபத்தில் சிக்கினார். இதில் பலத்த காயமடைந்த ராகவன் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையினிடையே மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து பெற்றோர் ஒப்புதலை அடுத்து ராகவனின் இதயம், சிறுநீரகம், கண்கள் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் போடியில் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக 3 சக்கர வாகனத்தை பள்ளி மாணவன் வடிவமைத்து அசத்தியுள்ளார். ராயப்பன்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலக்கூடிய பாலகிருஷ்ணன் சோடியம் மற்றும் தண்ணீரில் இயங்கக்கூடிய 3 சக்கர வாகனத்தை கண்டுபிடித்துள்ளார். இந்நிலையில் பங்கஜம் நகரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் தன்னுடைய கண்டுபிடிப்பை அவர் காட்சிப்படுத்தி பாராட்டை பெற்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் செய்யார் ஆற்றின் குறுக்கே மேம்பால பணியின் இடையே பழங்கால அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. நெய்யாடு, பாக்கம், இளையனார், வேலூர் கிராமங்களை இணைக்கும் வகையில் செய்யார் ஆற்றின் குறுக்கே நடைபெற்று வரும் மேம்பால பணிக்காக பள்ளம் தோண்டிய போது 4 அடி உயரமுள்ள அம்மன் சிலை தென்பட்டது. இது 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் காலத்தில் வடிவமைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அம்மன் சிலையை வருவாய்த்துறையினர் மீட்டு ஆய்விற்காக எடுத்துச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் கணவனை தன்னுடன் சேர்த்து வைக்க கோரி காவல் நிலையம் முன்பு பெண் ஒருவர் குழந்தையுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த அகிலா என்பவர் தியாகராஜன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து இட்லி கடை வைத்து வாழ்ந்து வந்தார். சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட தியாகராஜன் மனைவியை பிரிந்து தந்தை யுவராஜுடன் சென்று விட்டதாக தெரிகிறது. இதையடுத்து கணவருடன் சேர்த்து வைக்க கோரி அகிலா தனது குழந்தையுடன் சென்று ஜோலார்பேட்டை காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்.
திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே குதிரை வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த போட்டியில் 50க்கும் மேற்பட்ட குதிரை வண்டிகள் பங்கேற்றன. குதிரை வண்டிகளை இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து சென்ற இளைஞர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர்.